ஏங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆரம்ப பள்ளி வாத்தியார்கள், ஆரம்ப பள்ளி இருக்கு, அது ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? 82,000 ரூபாய். ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். 5ஆம் கிளாஸ் ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். நம்ம பையன் எம்இ படிச்சுட்டு வண்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு அவன் 10 வருஷம் கழிச்சா கூட 50,000 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டான். லீவு எவ்வளவு? 160 நாள் லீவு. 160 நாள் லீவு. பாஸ் ஃபெயிலே கிடையாது. 8வது வரைக்கும் நீ படிச்சாலும் சரி படிக்காட்டியும் சரி அப்படியே விட்டுறான். எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா யாரு ஏத்துக்கணும்? எவ்வளவு பணம் தெரியுங்களா? ஒரே வருஷம் மட்டும் கடந்த ஆண்டு மட்டும் 14,719 கோடி. இவர்களுக்கு சம்பள உயரம் மட்டும் 14,719 கோடி. நம்ம தான் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் சம்பள உயர்வு 7வது நிதிக்குழு பரிந்துரையின்படி நம்முடைய அரசு இவ்வளவு பணத்தை கொடுக்கும். இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தின எந்த விதத்துல சரியா? கடுமையான ஒரு 30,000 வாங்குறேன், 60,000 வாங்குறான். எங்க பிஎல்லாம் 60,000 வாங்கிட்டு 1,10,000 வாங்குறேன். எங்க கிரிதர் சொன்னாரு, எங்க ஐயா எனக்கு 1,10,000 வருதுங்க, நான் நினைச்சே பாக்கலிக்கிறேன், 40,000 ரூபாய் அதிகம். இன்னும் என்னங்க கொடுக்கறது? எல்லா பணத்தையும் எங்களுக்கே கொடுத்துட்டா மக்களுக்கு எப்படி என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்ல, இதெல்லாம் எதற்காக சொல்லினேன் சொன்னால், நீங்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அரசியல் வரவு செலவு திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்துல சொல்றேன். 100 ரூபாய் இன்றைக்கு 100 ரூபாய் வருதுன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு 33% கொடுக்குறாங்க. 100 ரூபாயில 1 லட்சம் ரூபாய்னா 33,000 கோடி, 33,000 கோடி இதுல இருந்து கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. அது திட்டத்துக்கு தான் பயன்படுத்த முடியும், வேற எதுக்குமே எடுக்க முடியாது. மீறி 67% மாநில வருவாய் ஜிஎஸ்டி இருக்குது, நமக்கு பாதி அவங்களுக்கு பாதி, அந்த பாதியிலிருந்து நமக்கு கிடைக்கும். பெட்ரோல் டீசல் கிடைக்கிற வரி, கலால் பிராந்தி சாப்பிடுங்களோ அதுல இருந்து கிடைக்கின்ற வரி, ரோடு டிரான்ஸ்போர்ட் வரி, இந்த 3 வரி தான் வச்சு ஜிஎஸ்டி வச்சு 67% அந்த